ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் ராமேஸ்வரம் மீன் பொண்ணு நாகஜோதி. இப்போ நம்ம மீன் பக்கோடா ரெடி பண்ணுறதுக்காக மீனை கழுவி சுத்தம் பண்ணிட்டேங்க. அதுக்கு தேவையான உப்பு மசாலா எல்லாம் போட்டு நம்ம நல்லா பிரட்டி வச்சுக்கிறலாங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுடு பண்ணிவிட்டு நம்ம அந்த தட்டு மேலே மீனையெல்லாம் பரப்பி வச்சிடலாங்க. மீனை ஆவியில் வேக வைக்கணும். தண்ணியிலாம் அந்த மீனை வேக வைக்கக்கூடாதுங்க. ஆவியில் வேக வச்சா தான் பக்கோடாவுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம பக்கோடா பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மீனை ஆவியில் வேக வச்சுட்டோம். கொஞ்சம் மீனை எடுத்து வச்சுருக்கோம். மறுபடியும் அதை எடுத்துகிட்டு இதை போட்டுடலாங்க. இப்போ நாங்கள் கடல் மீனையெல்லாம் ஊறுகாய் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. யாருக்காவது ஊறுகாய், அப்புறம் கருவாடு, மீன் குழம்பு மசாலா பொடி யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வாங்கிங்க. ரொம்ப ரொம்ப சுவையான மீன் குழம்பு மசாலா பொடி ரெடியாக இருக்குங்க. நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க கண்டிப்பாக. இப்போ மீன் வெந்துருச்சுங்க. எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் வேக வச்சிடலாங்க. மறுபடியும் கொஞ்சம் எடுத்து வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம பக்கோடாவுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணால் தான் பக்கோடாவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஏற்கனவே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதோட வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கிறலாங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டை எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கிறலாங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறலாம். சின்னதாகவே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணணுங்க. அப்புறம் ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு இருக்குல்ல, பெரிய பூடு, அதையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம மீன் பக்கோடாவுக்கு தேவையான கடலை மாவும் அரிசி மாவும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். மீனை வேக வச்சதை முள் தனியாக எடுத்து வச்சுக்கிறலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம அப்படியே பெசரி விடணுங்க. எதுக்குன்னா அப்போ தான் வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பூடு, பச்சை மிளகாய், இஞ்சியும் சேர்த்துக்கிறலாங்க. அதையும் சேர்த்து நம்ம கையினாலே பெசரி விடணுங்க. பெசரி விட்டால் தான் வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம கையினாலேயே பெசரி விடுவோம். இப்போ கடலை மாவும் அரிசி மாவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் பிசைஞ்சு விடணுங்க. தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம் இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் மீன் சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் போடணுங்க. இதுக்கு மட்டும் போட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு விடுவோம். கையினாலேயே நல்லா பெசரி விடணுங்க. இதுக்கு தண்ணிலாம் சேர்க்கவே கூடாது. வெங்காயத்தில் உள்ள தண்ணி நம்ம மீன் போடுவோம்ல, அதில் உள்ள தண்ணியுமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குங்க. ரொம்ப சுவையான மீன் பக்கோடா, ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிளகாய் நம்ம 1-2 இடித்து அதையும் போட்டுடலாம். இப்போ வேக வச்ச மீனையும் போட்டுடலாங்க. பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் கொஞ்சம் அதில் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ மீன் சேர்த்துருக்கோம்ல, இதுக்கும் தேவையான கொஞ்சம் மசாலா மறுபடியும் சேர்த்துக்குருவோம். மீனுக்கு நம்ம உரப்பு கம்மியாக தானே இருக்கும். மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் தாங்க இதுக்கு நம்ம போடுவோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த மீன் பக்கோடா. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளில்லாத எல்லா மீன்லேயுமே நம்ம மீன் பக்கோடா ரெடி பண்ணலாங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம மீனையும் வெங்காயத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. எல்லாமே ஒன்று சேரணும். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்குங்க பக்கோடா. இப்போ இன்னொரு சட்டியில் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறலாங்க. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம மீன் அந்த பிரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை எடுத்து பொரிச்சு எடுக்க போகிறோம். பார்த்திங்களா, இன்னொரு சட்டியில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நம்ம பெசரியெலாம் விட்டுட்டோம். இப்போ எண்ணெய் சூடு ஆயிடுச்சுங்க. நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம உள்ளே போட்டுடலாம். பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்னு. இந்த மாதிரி பொங்கி வந்துட்டு நம்ம அந்த பொங்குனது அடங்கின உடனே தாங்க நம்ம திருப்பி போடணும் பக்கோடாவே. இல்லைன்னா நம்ம அப்படியே உடஞ்சிரும் பக்கோடா. இந்த பார்த்திங்கன்னா இந்த பொங்குறது அப்படியே மெதுவாக கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா செவந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போடுவோம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு வாழை இலையில எடுத்து வச்சிடலாங்க. நம்ம இதுவுமே மீன் பக்கோடா ட்ரைனிங் தான் கொடுத்துட்ருக்கோம். சுவையான மீன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் ஊரில் கண்டிப்பாக மீன்லாம் கிடைக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மொறுன்னு சுவையாக இருக்குங்க அந்த பக்கோடா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க.